ஹாய் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா மருதமலையில் இருக்கோம். மருதமலைக்கு இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 13/3/2026. நம்ம படிக்கட்டு வழியாக தான் போக போகிறோம். இது வந்து வெள்ளிக்கிழமை. கோயிலில் வந்து கூட்டம்னும் ரொம்ப கூட்டம் இருக்கிற மாதிரி தெரில. அந்த பக்கம் பார்த்தாலே தெரியும், ஆட்கள் 1-2 பேர் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போது காலைல டைம் பார்த்திங்கன்னா 8:30 ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு தான்தோன்றி விநாயகர். இங்கே கும்பிட்டுட்டு அப்படியே மேலே நடக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். இது அதுக்கு அடுத்த மண்டபம் அப்படி இடையிடையே மண்டபமாக இருக்கும். வெயிலாக இருக்கிற டைமில் வந்து அப்படி உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். வெயில் ஒன்றும் அவ்வளோவா தெரியாது. மழை பக்கத்துலங்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கும். நம்ம வந்து எப்போவுமே ஜனவரி மாதம் வந்துடுவோம். இப்போ வந்து மார்ச் மாதம் ஆச்சு. மார்ச் மாதமே நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது. இந்த டைம்லலாம் காலையில் நல்லா வெளியில் அந்த பக்கம் வந்தால் வெக்கையாக இருக்கும். இங்கே கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது. எப்போவுமே நல்லா ஜில்லுன்னு காற்று நல்லா அடிச்சுட்டு தான் இருக்கும். மேலெல்லாம் இருந்தால் அவ்வளோ காற்று அடிக்கும். இந்த இடமே அவ்வளோ அழகாக இருக்கும். மருதமலை வந்தவங்களுக்கு இது தெரியும். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடம்லாம் பின்னாடி மலை, அதுக்கப்புறம் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு மண்டபமும் அப்படி மேரி ஏறி உட்காந்து போயிட்டே இருக்கலாம். இடம் நடந்து போகிற இடம்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இடம்லாம் பாருங்கள், பின்னாடி மலைக்கு நடுவில் முருகர் கோயில் இருக்கும். அந்த முருகர் கோயில் இருக்கிற இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ வந்து கோயிலுக்குள்ளே செல்ஃபோன் கொண்டு போக முடியாதான். இந்த ராஜகோபுரம் வரைக்கும் தான் செல்ஃபோன் அலோடு, அதுக்கப்புறம் அலோடு கிடையாதான் செல்ஃபோன். அதான் எவ்வளோ தூரத்துக்கு விட்டாங்கன்னு தெரில, அதான் பார்க்கலாம். இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இப்போ வந்து இடுமன் கோயில் வந்துருச்சு. இடுமன் கோயில் தாண்டி கொஞ்சம் தூரம் தான் கோயில். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கட்டுக்கு மட்டும் கொஞ்சம் செங்குத்தாக இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் முருகர் நினச்சி யாருன்னா ஈஸியாக ஏறிடலாம். இது இடுமன் கோயில் அடுத்தாப்பில் தாண்டி இது அடுத்தாப்பில் நேரே முருகர் கோயில் தான். இந்த முருகர் கோயில் வந்தாச்சு. இதுதான் ராஜகோபுரம். ராஜகோபுரத்துக்கு இந்த பக்கத்தில் கொஞ்சம் கோயிலில் வேலை நடந்துகிட்டு இருக்குது. நம்ம கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாதனால நேரம் இங்கே வந்துவிட்டோம். நம்ம இப்போ வந்து பார்த்தா பாம்பாட்டி சித்தர் கோயிலில் இருக்கோம். இந்த இடம்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். கோயிலுக்கு மருதமலை மேலே ஏறி கீழே உள்ளே இறங்குற மாதிரி இருக்கும். இந்த இடங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே வந்து தியானம் பண்ணிகிட்ருப்பாங்க. நல்லா அமைதியாக இருக்கும் இந்த இடம்லாம். இதான் கோயிலுக்கு வெளியே. இது வரைக்கும் தான் செல்ஃபோன் அலோடு. இதை தாண்டி உள்ளே கொண்டு போக முடியாது. கோயிலில் வந்து இப்போது லிஃப்ட் மாதிரி ஒன்று இது ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 30 ரூபா. கொஞ்சம் வயசானவங்களுக்கு இது கொஞ்சம் நல்ல யூஸாக இருக்கும். மருதமலை முருகன் கோயில் ராஜகோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம அப்படியே கீழே வந்துட்டோம். கீழே பஸ் மூலியமாக தான் கீழே வந்தோம். 10 நிமிஷத்தில் கீழே இறங்கிடலாம். இது அந்த பஸ்ஸு. ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் 10 ரூபா. கூட்டமான டைமில் வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த டிக்கெட் கவுண்ட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா மருதமலை பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து தான் நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் உக்கடம், சிங்காநல்லூர், மதுரைக்கு போகிறவங்க சிங்காநல்லூர், பழனி, பொள்ளாச்சி போகிறவங்க வந்து உக்கடம்.